இங்க பாருங்க, நான் இந்த கொஸ்டினோட தான் எங்களுக்கு கட் ஆகணிச்சு. நிறுவனம் நிறுவனம் ஒன்றின் குறிப்பிட்ட பொருள் ஒன்றின் வருடத்திற்கான 25 கிலோகிராம் சொல்லி சொல்றாங்க. அப்ப டிமாண்ட் எங்களுக்கு தெரியும் 25 சொல்லி 25 கிலோகிராம். அப்பொருள் 1 கிலோகிராமின் விலை 100 ரூபாய். அப்போ ஒரு பொருள் யூனிட்ல இங்க வந்து 1 கேஜி அல்லது யூனிட் இருந்தா யூனிட்னு போடுங்க. அப்ப 1 கேஜி வந்து 100 ரூபாய். சரியா? அப்பொருளின் இருப்பு பாதுகாப்பாக வைத்திருக்கும் செலவு வருடத்திற்கு வந்து அதன் விலையில் 16. அதாவது இருப்பு பாதுகாப்பாக வச்சிருக்கேன்னா என்னது? அப்ப ஹோல்டிங் காஸ்ட். அப்ப CH. அப்ப ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளவு சொல்றாங்க? அந்த 100 ரூபாயில தான் 16 வீதம். அப்ப 100 தர 16 அதன் கீழ் 100ன்னு சொல்லி போட்டா எங்களுக்கு வரும். எவ்வளவு விட வரும்? 16 ரூபாய். அடுத்தது காஸ்ட் CO, அதாவது ஆர்டரிங் காஸ்ட். இப்பொருளை கொள்வனவு செய்வதற்கு கட்டளை இடுவதற்கான நிர்வாக மற்றும் ஏனைய செலவுகள் வருடத்திற்கு கட்டளை ஒன்றிற்கு எவ்வளவா? 320 ரூபாய். அப்போ ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு? 320. அப்ப இந்த நிறுவனம் வந்து 250 நாட்களுக்கு வேலை செய்யுது. அப்ப நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எவ்வளவு? 250 நாட்கள். அப்ப நல்லா கேள்வி வந்து வாசிக்கும் பொழுது இப்படி போட்டு வச்சுக்கொள்ளுங்க. நிறுவனம் ஒன்றின் குறிப்பிட்ட பொருள் ஒன்றுக்கு வருடத்திற்கு 25 கிலோகிராம் தேவைப்படுகிறது. ஒரு பொருளின், அதாவது ஒரு பொருளின் 1 கிலோகிராமின் விலை வந்து 100 ரூபான்னு சொல்றாங்க. அப்பொருளின் இருப்பு பாதுகாப்புக்காக வைத்திருக்கும் செலவு, காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங், வருடத்திற்கு அதன் விலையில் 16. அப்ப 100 ரூபாயில 16னா 16 ரூபாய். இப்பொருளை கொள்வனவு செய்வதற்கு கட்டளையிடுவதற்கான நிர்வாக மற்றும் ஏனைய செலவுகள் வருடத்திற்கு அல்லது கட்டளை ஒன்றிற்கு ரூபாய் 320. அப்ப காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங் 320. நிறுவனம் வருடம் ஒன்றிற்கு வந்து 250 நாட்கள் தொழிலாற்றுகின்றன. இப்பொருளின் சிக்கல கட்டண தொகையை வந்து கணக்கிட சொல்லியிருக்காங்க. அப்ப EOQ வந்து நாங்க பார்க்கணும். அப்ப EOQ நாங்க காண்றதுக்கான சமன்பாடு என்னது? EOQ சமன் வர்க்கமூலம் 2 தர 25,000. அடுத்தது வந்து என்னது நாங்க பார்த்தோம்? என்னது 320 என்னது? ஆர்டரிங் காஸ்ட் CO. அதன் கீழ் காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் எவ்வளவு? 16. அப்ப எங்களுக்கான 25,000 பெருக்கி 326 பெருக்கி 16 பிரிக்கும் பொழுது எங்களுக்கு 1,00,000 மாதிரி வரும். வர்க்க மூலம் வந்த உடனே EOQ பெருமதி எவ்வளவு? சமன் 1000. இதுதான் எங்களுடைய EOQ. அடுத்தது வந்து இப்பொருளிற்கு மேலே உள்ள ஏயின் படி எத்தனை தடவைகள் கட்டளையிட வேண்டும்? அதாவது நம்பர் ஆஃப் ஆர்டரிங், அதாவது நம்பர் ஆஃப் ஆர்டரிங்னு சொல்லி கேட்கணும். அப்ப நம்பர் ஆஃப் ஆர்டரிங்னு சொன்னா நாங்க முதல்ல படிச்சோம் என்னது? டிமாண்ட் டிவைடட் பை EOQ. அப்ப எங்களுக்கு டிமாண்ட் எவ்வளவு? 25,000. 25,000 வந்து EOQ எங்களுக்கு எவ்வளவு? 1000. அப்ப 25. அப்ப மேலே உள்ள கூற்றின்படி, அதாவது இப்பொருளிற்கு மேலேயுள்ள ஏயின் படி எத்தனை தடவைகள் கட்டளையிடப்பட வேண்டும்? 25 தடவை கட்டளையிடப்பட வேண்டும். இப்பொருளின் வருடாந்த இருப்பு செலவு யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப வருடாந்த இருப்பு செலவுன்னு சொல்லி கேட்டாலே நாங்க என்ன சொல்லுவோம்? வருடாந்த மொத்த செலவை தான் இங்க வருடாந்த இருப்பு செலவுன்னு கேட்கிறாங்க. அப்ப இருப்பு செலவுக்கான சமன்பாடு என்னது? K சமன் DA இன் கீழ் Q பிளஸ் QC இன் கீழ் 2ன்னு சொல்லி படிச்சோம். சரியா? K சமன் D வந்து எங்களுக்கு தெரியும் 25,000 தர ஏன்னு சொல்லி சொன்னா என்னதுனாங்க? ஆர்டரிங் காஸ்டா தான் நாங்க இங்க கருதணும்னு சொல்லி சொன்னேன். அப்ப 320. அதன் கீழ் Qன்னு சொல்லி சொன்னா நான் என்ன சொன்னேன்? EOQ தான் நாங்க Qவா வந்து இங்க கணக்கிடணும். அப்ப 1000 பிளஸ் இப்ப Q எவ்வளவு? 1000 again EOQ. C வந்து cost of holding. cost of holding எவ்வளவு? 16. அதன் கீழ் 2.
சரியா? இப்ப நாங்க பாருங்க கட்டளை கிரயமும் இருப்பு பேனர் கிரயமும் சமன்னு சொல்லுந்தானே. இந்த 25,000 320 பிரிச்சு 6 பெருக்கினீங்கன்னு சொன்னா 8,000 உங்களுக்கு வரும். சரியா? பிளஸ் இந்த 1,016 1016 பெருக்கி பாருங்க, பிரித்தல் தான் போட்டுக்க, பெருக்கி 2 பிரிக்கக்குள்ள 8,000 தான் வரும் இருப்பு பேனர் கிரயம். இது ரெண்டு கூட்டுத்தொகை 16,000. சரியா? அப்ப இந்த கொஸ்டின்ல இவ்வளவு தான் இங்க கேட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லி இருக்காங்க, உமது விடையை காண்பதில் உள்ள வரையறைகள். அதாவது வரையறைன்னு சொல்லி சொன்னாலே நாங்க EOQ கணக்கிடும் பொழுது என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்னு நான் ஆரம்பத்துல சொன்னேன் தானே, அந்த விஷயத்த இங்க நோட் பண்ணாலே ஓகே. கிளியரா? ஓகே, நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் வாங்க. 2015 நாங்க பார்ப்போம். சரியா? 2015 எனக்கு தண்ணி ஒன்று. சரியா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். கலர் கம்பெனி வர்ணத்தீந்தைகளை அதன் களஞ்சிய சாலையில் களஞ்சியப்படுத்தி தன் தனது இணையதளத்தின் ஊடாக தொடராவினால் ஆன்லைன் விற்பனை செய்கின்றது. கம்பெனி களஞ்சிய சரக்கு முகாமைத்துவம் தொடர்பான தகவல்கள் பின்வரும் மாறு. அப்ப முதலாவது உத்தேசிக்கப்பட்ட வருடாந்த தேவை டிமாண்ட் எவ்வளவு தந்திருக்காங்க, 20,000. களஞ்சியப்படுத்தும் செலவு அப்படின்னா ஹோல்டிங் காஸ்ட் HC எவ்வளவு தந்திருக்காங்க எங்களுக்கு, 15 ரூபாய். அடுத்தது கட்டளையிடும் செலவு ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு எங்களுக்கு, 1000 ரூபாய். சரி, எங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே இருக்கு. ஓகே, ஓகே. அப்ப எங்களுக்கு முதலாவது கேள்வி பாருங்க. முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, சிக்கன கட்டளையிடும் தொகை EOQ கேட்டிருக்காங்க. EOQ-க்கான நாங்க காண்றது சமன்பாடு என்னது, EOQ பேப்பர்லயே தருவாங்க. சோ இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு போங்க. EOQ-ன்னு சொல்லி சொன்னாலே D, அதாவது 2D C O இன் கீழ் CH. அப்ப 2D CO கீழ் CH. முன்னுக்கு வந்து வர்க்க மூலம் போட்டு கொள்ளுங்க. அப்ப முதலாவது வந்து வர்க்க மூலம் 2 தர டிமாண்ட் எவ்வளவு எங்களுக்கு, 20,000. CO காஸ்ட் ஆஃப் ஆர்டர் எவ்வளவு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க, 1000 ரூபாய். காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் எவ்வளவு, 15 ரூபாய். அப்ப வர்க்க மூலம் கண்டா எங்களுக்கு வர்க்க மூலம் இத 20,000 பெருக்கி 1000 பெருக்கி 15 பிரிச்சிங்கன்னு சொன்னா வார விடைய வர்க்க மூலம் போட்டுட்டு அந்த வந்த விடைய வர்க்க மூலம் கண்டீங்கன்னு சொன்னா EOQ பெருமதி எவ்வளவு வரும்னு சொல்லி சொன்னா 1632.99. அப்ப இதுதான் முதலாவது சிக்கன கட்டளையிடும் தொகை பெருமதி 1632.99. மொத்த வருடாந்த களஞ்சிய சரக்கு செலவு. அப்ப மொத்த வருடாந்த களஞ்சிய செலவு சரக்கு எவ்வளவு, நாங்க சமன்பாடு என்ன, K சமன் DA இன் கீழ் Q பிளஸ் QC இன் கீழ் 2ன்னு படிச்சோம். DA எங்களுக்கு தெரியும் 20,000. சரியா? இப்ப நாங்க ஏன்னு சொல்றது நாங்க எதா கவனிக்கணும், ஆர்டரிங் காஸ்டா தான். அப்ப ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு, 1000. அதன் கீழ் Q சமன் EOQ சொல்லி எடுத்தேன் 1632.99. அடுத்த கியூப்னு சொல்லி நாங்க எடுத்தது என்னது, EOQவே தான். அப்ப 1632.99 பெருக்கல் Cன்னு சொல்லி சொல்றது வந்து நாங்க என்ன எடுத்தோம், CHன்னு சொல்லி, அதாவது ஹோல்டிங் காஸ்ட்னு சொல்லி ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளவு, 15. அதன் கீழ் 2. இப்ப
அப்ப முதலாவது 20,000 தர 1000 1632.99 பிரிச்சா 12,247.47 வருது. இதுதான் இப்ப எங்களுக்கு என்னது முதலாவது வந்து ஆர்டரிங் காஸ்ட்னு சொல்லி, அதாவது வந்து நாங்க என்னன்னு சொல்லி படிச்சோம் ஆரம்பத்திலேயே வந்து கட்டளை செலவு, அதாவது கட்டளை கிரயம். அடுத்தது இருப்பு பேனல் கிரயம் தானே, ஹோல்டிங் காஸ்ட் தானே. அப்ப இருப்பு பேனல் கிரயமும் எங்களுக்கு வரும் என்னது, இந்த 1632.99 15 பெருக்கி 2 பிரிக்கக்குள்ள எகெயின் 12,247.42 வரும். அப்ப மொத்த கூட்டுத்தொகை அப்ப 47 மொத்த கூட்டுத்தொகை தான் டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட், மொத்த வருடாந்த கிரயம் 24,494.88. அடுத்தது வருடத்திற்கான கட்டளை கிரயம். அப்ப வருடத்திற்கான கட்டளை கிரயம்னு சொல்லி சொன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர் பர் கட்டளை எண்ணிக்கை, வருடத்திற்கான கட்டளை எண்ணிக்கை. அப்ப நம்பர் ஆஃப் த ஆர்டர் பர் யூனிட். அப்ப நாங்க அதுக்கான சமன்பாடு என்னது, டிமாண்டின் கீழ் EOQ சொல்லி படிச்சோம். டிமாண்டின் கீழ் EOQ. அப்ப டிமாண்ட் எவ்வளவு, 20,000. அதன் கீழ் EOQ எவ்வளவு, எங்களுக்கு ஆரம்பத்துல 1632.99. அப்ப பிரிக்கும் பொழுது 12.24 சொல்லி வரும். இந்த கணக்குகள் செய்யும் பொழுது EOQ சரியா கண்டு வச்சு கொள்ளுங்க. EOQ பிழைச்சாலே புல் கணக்குமே பிழைச்சிரும். அடுத்தது கட்டளைகளுக்கு இடையிலான கட்டளை சுற்றுவட்டம் அல்லது நேரம், அதாவது கட்டளைகளுக்கு இடையிலான கட்டளை சுற்றுவட்டம் நேரம். இது ஒவ்வொரு பேப்பர்லயும் வந்து இந்த வார்த்தைகளை வந்து ஒவ்வொரு மாதிரி பிரயோகம் செஞ்சிருக்காங்க. சோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து ஆர்டர் சைக்கிள்னு சொல்லி சொல்றது. ஆர்டர் சைக்கிள் நாங்க எப்படி காணணும்னு சொல்லி சொன்னா, EOQ-வின் கீழ் டிமாண்ட்னு சொல்லி இருக்கு. EOQ-வின் கீழ் டிமாண்ட். சரியா? அப்ப EOQ-வின் கீழ் முதல்ல இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, EOQ தர 365, அதன் கீழ் டிமாண்ட். சரியா? அப்ப EOQ எவ்வளவு, 1632.99 தர 365, அதன் கீழ் 20,000. சரியா? அப்ப எங்களுக்கு வரும் 29.80 டேஸ்ன்னு சொல்லி. சரியா? நாங்க ஒரு பேப்பர்ல பார்த்தோம் தெரியுமா, 2014ல ஒர்க்கிங் டேஸ்னு சொல்லி 250 நாள் தந்திருக்காங்க. அப்ப எங்களுக்கு அந்த நாள் தராத நேரத்தை நாங்க இதை வந்து சைக்கிள், அந்த கட்டளைகளுக்கு இடையிலான ஆர்டரிங் சைக்கிள் கணக்குல 365 போட்டோம். அப்படி எங்களுக்கு டேஸ் இவங்களுக்கு பேப்பர்ல தந்துருந்தாங்கன்னா, அப்ப இங்க அந்த டே அவங்க தந்த டேஸை தான் இங்க போடுறோம் நாங்க. அப்ப தந்து இல்லாட்டி 365 போட்டு நாங்க எழுதுவோம். சரியா? சம்டைம்ஸ் இத வந்து எங்களுக்கு மந்த்துக்கு கேக்குறதுன்னு சொன்னா, இங்க நாங்க அந்த 365க்கு பதிலா 12ஆல பெருக்குவோம். அதையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா? ஓகே, இவ்வளவு மந்த்துக்கு கேட்டா 12ன்னு போடுங்க. சரியா? அப்படி இல்லாட்டி எங்களுக்கு டே இங்க மென்ஷன் பண்ணி இருந்தா அந்த டேயை தான் இங்க போடணும். ஓகே, ஆல்மோஸ்ட் 2015 கொஸ்டினும் நாங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். சோ நாங்க நெக்ஸ்ட் பேப்பருக்கு போவோம். ரெண்டாயிரத்தி 2016ல இல்ல, எங்களுக்கு 2017ல இருக்கு. சோ 2019 2017 தான் நாங்க பார்க்க இருக்கு. 2019 பேப்பரை பார்ப்போம் இப்ப. ஓகேயா? பாருங்க, ஒவ்வொரு பேப்பர்லயும் வந்து உங்களுக்கு இந்த EOQ தந்திருப்பாங்க. சோ அதனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்க பாடமாக்கிட்டு போங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வராட்டி கையில சரி எழுதி கொண்டு போங்க. புத்தக விற்பனை இது ஒரு ஃபார்முலானால கையில எழுதி கொண்டு போகலாம். இப்ப லெவல் 5, 6ல எல்லாம் 20, 25 ஃபார்முலா பாடமாக்கி கொண்டு போகும்.
அண்ணா சரியா? புத்தக விற்பனை நிலையம் ஒன்று முகாமைத்துவம் தொடர்பாக நூல் ஒன்றை கொள்வனவு செய்கின்றது. முகாமைத்துவ பாட நூல் ஒன்றின் எதிர்வரும் வருடத்திற்கு முன்மொழியப்பட்டுள்ள கேள்வி கிரயம் வருமாறு. வருடாந்த கேள்வி எவ்வளோ? 20,000. அழகு விலை எவ்வளோ? 10,500. அதாவது அதுதான் இருப்பு காவும் கிரயம், சாரி, அழகு விலை யூனிட் பிரைஸ். அடுத்தது வருடாந்த இருப்பு காவு கிரயம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 20 ரூபாய். அதுதான் ஸ்டாக் கேரிங் காஸ்ட். கட்டளையிடும் செலவு ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு? கட்டளைக்கு ரூபாய் 1000. சோ இப்படி எங்களுக்கு தந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. வசனமா தந்தா தான் எங்களுக்கு வந்து டவுட், நாங்க தெளிவா எழுதி கொள்ளணும். சோ எங்களுக்கு தெரியும் அகெயின் சேம் செனாரியோவை தான் நாங்க பார்க்க போறோம். இஓகியூ காண்றதுக்கான சமன்பாடு என்னது? இஓகியூ 2 தர டி தர சிஓ இன் கீழ் சிஓ H. அப்ப EOQ சமன் வர்க்க மூலம் 2 தர 20,000 தர 1000. 1000 என்னது இங்க? ஆர்டரிங் காஸ்ட். அதன் கீழ் காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் 20. அப்ப 2 தர 20,000 தர 1000 பெருக்கும் போல 20 லட்சம். 20 லட்சம். அதன் கீழ் வந்து சாரி, பிரிச்சு 1000ஆல பெருக்கி 20ஆல பெருக்கக்குள்ள 20 லட்சம் வர்க்க மூலம் வருது. சோ 20 லட்சத்துக்கான வர்க்க மூலம் பார்க்கக்குள்ள EOQ பெருமதி எவ்வளவு வருதுன்னா 1414.21. சம்டைம்ஸ் இந்த கணக்குகள் வந்து பிழைச்சா, அதாவது நான் கால்குலேட் பண்ணது பிழைச்சா நீங்க ஒரு கால்குலேட் பண்ணியே பாருங்க. அப்ப சிக்கன கட்டளை தொகை எவ்வளோ? 1414.21. அடுத்தது மொத்த வருடாந்த இருப்பு கிரயம். அப்ப மொத்த வருடாந்த இருப்பு கிரயம் எப்படி பாக்குறது? K சமன் D A இன் கீழ் Q பிளஸ் QC இன் கீழ் 2ன்னு சொல்லி நாங்க படிச்சோம். அப்ப டிமாண்ட் எவ்வளவு எங்களுக்கு? 20,000. A வந்து நான் சொல்லியிருக்கேன், அதாவது A வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? முதலாவது வந்து காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் சொல்லி படிச்சிருக்கோம். காஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங்ல ஆர்டர் ஃபார் த காஸ்ட். அப்ப 1000. அதன் கீழ் Q சமன் EOQ தானே. அப்ப EOQ எங்களுக்கு எவ்வளவு? 1014.21 பிளஸ் இப்ப Qவுக்கு நாங்க சமன் EOQன்னு சொல்லியே படிச்சோம். 1414.21 தர C வந்து என்னது? காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் 20. அதை 2ஆல பிரிக்கணும். அப்ப பிரிக்கும் பொழுது கணக்குண்டபடி என்ன நடக்கணும்? காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் கிரயமும் காஸ்ட் ஆஃப் ஆர்டரும் வந்து சமனா இருக்கணும். அப்ப 20,000 தர 1000 அதை பெருக்கி 1414.21ஆல பிரிக்கக்குள்ள 14,142.17 பிளஸ் 1414.21 20ஆல பெருக்கி 2ஆல பிரிக்கக்குள்ள 14,142.17 வருது. அப்ப நாங்க சொன்னதானே காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங்கும் காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங்கும் சமன்னு சொல்லி. அப்ப மொத்த இருப்பு கிரயம் எவ்வளவு? 28,284.2. இதுதான் மொத்த வருடாந்த இருப்பு கிரயம். வருடத்திற்கான கட்டளைகளின் தொகை, நம்பர் ஆஃப் த ஆர்டர்ஸ் பர் இயர்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அப்ப வருடத்திற்கான கட்டளைகளின் தொகை நாங்க எப்படி கண்டோம்? டிமாண்ட் கீழ் EOQன்னு சொல்லி கண்டோம். அப்ப டிமாண்ட் எவ்வளவு எங்களுக்கு? 20,000. அதன் கீழ் EOQ எவ்வளவு? 1414.21. அப்ப எங்களுக்கு தெரியும் 14.14 தான் எங்களுக்கு வருடத்திற்கான கட்டளைகளின் தொகை. அடுத்தது பாருங்க, 2 தொடர்ச்சியான கட்டளைகளுக்கு இடையே உள்ள நேர இடைவெளி, அதாவது சைக்கிள் பீரியட் தான் இங்க கேட்கிறாங்க. அப்ப இந்த சைக்கிள் பீரியட்ல வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எங்களுக்கு இந்த ஆர்டர், இப்ப நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்து 12 மாசத்தை விட குறைவா இருந்தா, அதாவது சரி, நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இதுல வந்து பாருங்க, எங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்து 14.14ன்னு இருக்கு. அதாவது 12 மாசத்தை விட வந்து என்ன சொல்றதுன்னு வந்தா கூடத்தான் இருக்கு. சரியா? அப்ப 12 மாசத்தை விட குறைவா வந்தா மட்டும்தான் நாங்க எப்படி எடுக்கணும்னு சொல்லி சொன்னா, மேல வந்து நாங்க 12 மாசம் அதன் கீழ்
என்னது நம்பர் ஆஃப் ஆர்டர் பர் இயர் எடுப்போம். அப்படி இல்லாட்டி இது வந்து எங்களுக்கு வந்து நார்மலாவே நாங்க வந்து காண்றது எப்படின்னு சொல்லி சொன்னா சைக்கிள் பீரியட் நாங்க எப்படி கண்டோம் ஆரம்பத்துல EOQவின் கீழ் டிமாண்ட். சரியா? அப்ப டிமாண்ட் EOQவின் கீழ் டிமாண்ட் பார்க்கக்குள்ள முதலாவது 1414.21 20,000 பெருக்குங்க. 20,000 பெருக்கக்குள்ள எங்களுக்கு வரும் 0.0771. இது வந்து இஎஸ்ல போடணும். இது வந்து இஎஸ். இதையே வந்து நீங்க 12 பெருக்குனா 0.8485 26 மாதம்னு சொல்லி வரும். இது மந்த்ல வரும், இது இயர்ல வரும். நாங்க இது வந்து டேஸ்ல தான் செய்யறது. சோ இந்த விடைய வந்து அதாவது வந்து என்னது நாங்க கண்ட விட எவ்வளவு 0.00711 365 பெருக்குனா 25.80. அப்ப இது வந்து டேஸ்ல வரும். நான் அந்த ஆரம்பத்துல நான் சொன்னேன், அதாவது வந்து ஆர்டரிங் சைக்கிள்னு சொல்லக்குள்ளேயே நாங்க என்ன செஞ்சோம், EOQ வந்து EOQ தர 365 கீழ் டிமாண்டுன்னு சொல்லி பார்த்து, அப்ப EOQவின் கீழ் 365 சொல்லி சொன்னாலே எங்களுக்கு தெரியும். EOQ நாங்க எவ்வளவு 1000 கால்குலேட்டர் இருந்தா இப்பவே செஞ்சு பாருங்க. EOQ வந்து 1414.21 தர 365. அதன் கீழ் டிமாண்ட் 20,000 பிரிச்சா 25.80 டேஸ்னு சொல்லி வரும். இது வந்து டேஸ்ல கேட்டா. மந்த்ல கேட்டா இதை நாங்க என்ன செய்யணும், அதாவது வந்து இங்க 12ன்னு போட்டு செய்யணும். அப்படி இல்லாம இயர்னு சொல்லி வந்தா நாங்க வந்து இதை வந்து இங்க இயர்னு போடாம டிரெக்டா வந்து EOQவை வந்து டிமாண்டால பிரிச்சு விட்டா மட்டும் காணும். இங்க எதுவுமே சொல்லி இல்லாட்டி நீங்க இந்த மெத்தட்ல செய்யறதுதான் சரி. EOQ தர 365 கீழ் டிமாண்ட்னு சொல்லி இதுதான் 2 தொடர்ச்சியான கட்டளைக்கு இடையில நேரிடும். அதாவது 28 நாட்களுக்குள்ள அடுத்த ஆர்டரை போடணும். அதைத்தான் இங்க மீனிங். ஓகேயா? 28 நாட்களுக்குள்ள அடுத்த ஆர்டரை நாங்க போட வேண்டும். ஓகேயா? 2017 கொஸ்டினுக்கு நாங்க போவோம். இப்ப இது மட்டும்தானே எல்லாம் படிச்சு கொடுக்கலன்னு சொல்லி கொண்டு இருந்தீங்க. இப்ப இதுவும் படிச்சு கொடுத்தாச்சு. அப்ப இனியும் உங்களோட கையில தான் இருக்கு எல்லாரும் படிக்கிறது. இந்த பாருங்க, இப்படி ஒரு கேள்வினா உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வசனம் கணக்கு வந்தாலே உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல நீங்க குழம்பிடுவீங்களான்னு தெரியல. மின்சார உபகரண விற்பனையாளர் ஒருவரின் விசேட வகையான மின்சார குமிழ்களின் மாதாந்த கேள்வி. மாதாந்த கேள்வி எவ்வளோ? டிமாண்ட் வந்து 10,000. இவ்விற்பனையாளர் ஒவ்வொரு மின்குமிழுக்கும் 2,400 ரூபாய். அப்ப பெர் யூனிட் காஸ்ட் எவ்வளோ? ஒரு மின்குமிழுக்கு பெர் யூனிட் பிரைஸ் எவ்வளோ? பெர் யூனிட் 2,400. குமிழ் ஒன்றின் வருடாந்த இருப்பு பேணல் கிரயம் ஹோல்டிங் காஸ்ட். இருப்பு பேணல் கிரயம் குமிழியின் பெறுமதியில் 25%. அப்ப குமிழியின் பெறுமதி எவ்வளோ? 2,400 25 அதன் கீழ் 100னா அப்ப ஹோல்டிங் காஸ்ட் எங்களுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி சொன்னா 600 ரூபாய் தான் ஹோல்டிங் காஸ்ட். அடுத்தது பாருங்க, மதிப்பிடுகிறார். தற்போது கம்பெனி கட்டளை ஒன்றிற்கு 4,000 மின்குமிழ்களை கட்டளை இடுவது. கம்பெனியின் ஓர்டர் எவ்வளோ? ஓர்டர் இன்னும் கட்டளை கிரயம் சொல்லல. ஓர்டர் எவ்வளோ? 4,000 தான் கட்டளை இடுகின்றது. அப்ப 4,000 கட்டளை இடும் பொழுது கட்டளைக்கான செலவு ஓர்டரிங் காஸ்ட் எவ்வளோ? 250. அப்போ ஓர்டரிங் காஸ்ட் எவ்வளவு எங்களுக்கு தந்திருக்காங்க? ஓர்டரிங் காஸ்ட் 250ன்னு சொல்லி தந்து இருக்காங்க. அப்போ 4,000 ஓர்டருக்கு வந்து ஒரு ஓர்டர் காஸ்ட் எவ்வளவு? 250. இப்ப நாங்க இங்க எல்லாமே இப்ப யூனிட்ல தானே சொல்றோம். அப்ப per யூனிட்ல தான் கணக்க பார்க்கணும். இப்ப இங்க முதலாவது கணக்குல கேட்டிருக்காங்க எங்களுக்கு என்னதுன்னா, தற்போதைய நடைமுறையில் பேணுதல் கிரயம், கட்டளை கிரயம், சரக்கிருப்பின் மொத்த கிரயம் ஆகியவற்றை தீர்மானிக்க சொல்லி. சரியா? அப்ப பேணுதல் கிரயம்னு
அப்ப எங்களுக்கு பேணுதல் கிரயம் நாங்க சொல்லியிருக்கோம் தானே, பேணுதல் கிரயம் கட்டளை கிரயம் எல்லாம் மொத்தமா எல்லாமே சமனாத்தான் வரும்னு சொல்லி. அப்ப நாங்க இங்க கணக்க நிரூபிச்சு காட்டுவோம். அப்ப கே சமன் DA இன் கீழ் Q பிளஸ் QC இன் கீழ் 2. அப்ப முதலாவது டிமாண்ட் வந்து எவ்வளவு எங்களுக்கு 10,000. 10,000 கணக்கு அலாட்ல தான் இருக்கீங்க. மின்சார பணம் மின்சாரக்கும் மாதாந்த கேள்விதான் 10,000. சரி 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 10,000 தர 12 அப்போ 1,20,000. ஓகே கணக்கு அலாட்ல இருக்கீங்க. அப்ப டிமாண்ட் வந்து 1,20,000. அப்ப நாங்க ஏ வந்து நாங்க இங்க என்ன சொல்லி எடுத்தோம், முதலாவது வந்து நாங்க பேணுதல் கிரயமா தான் எடுப்போம். அதாவது சாரி கட்டளை கிரயமா. ஓர்டரிங் காஸ்ட் எவ்வளவு 250. அதன் கீழ் கியூ தான் நாங்க என்னன்னு படிச்சோம், EOQ. அப்ப நாங்க இந்த கணக்கு காண முதல்ல நாங்க என்ன செய்யணும், EOQ உண்ட கணக்குண்ட பெருமதிய காணணும். அப்ப நாங்க முதல்ல போயிட்டு இங்க EOQ உண்ட பெருமதியை காணுவோம். EOQ பெருமதி இங்க பாருங்க, எங்களுக்கு முதலாவது கொஸ்டினே EOQ கேட்டு இல்ல, ரெண்டாவது கொஸ்டின்ல தான் EOQ கேட்டிருக்காங்க. நாங்க அதுக்கு முதல்ல EOQ கண்டாதான் இந்த கணக்கே எங்களுக்கு செய்ய முடியும். அப்ப EOQ சமன் முதலாவது 2 தர 1,20,000. சாரி என்னது ஓகே அவங்கள அட்மிட் பண்ணிட்டு ஓகே. அப்ப 250 அதன் கீழ் சாரி 202 1,25,000 250 காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் எவ்வளவு 600. சரியா? அப்ப இங்க வர்க்க மூலம் எவ்வளவு வரும், கிட்டத்தட்ட 1,00,000 சொல்லி வர்க்க மூலம் வருது. 1,00,000 வர்க்க மூலம். அப்ப EOQ பெருமதி எவ்வளவு, அதுக்கு EOQ வர்க்க மூலம் 1,00,000 கண்டா 316.22. இப்ப எங்களுக்கு EOQ கண்டாச்சு. இப்ப தெரியும் தானே இருப்பு பேணல் கிரயம் கட்டளை கிரயம் காண. அப்ப 1,20,000 தர A வந்து 250, அதாவது காஸ்ட் ஆஃப் ஆர்டர் தான் 250. Q சமன் EOQ சொல்லி சொன்னேன் 316.22 பிளஸ் Q எவ்வளோ 316.22. Cன்னு சொல்றது வந்து காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங். காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் எவ்வளவு எங்களுக்கு தந்திருக்கிறாங்க 600. அதன் கீழ் 2. சரியா? இப்ப நாங்க முதலாவது வந்து பேணுதல் கிரயம் அப்ப எங்களுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி சொன்னா 1,20,000 250 பெருக்கி 316.22 பிரிக்கும் பொழுது 870.65 சொல்லி வருது. இப்ப ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளவு வரும்னா அந்த 316.22 தர 600 அதை 2ஆல பிரிக்கக்குள்ள 94,866.0 சொல்லி வருது. அப்ப மொத்த கிரயம் எவ்வளவு வருதுன்னு சொல்லி சொன்னா 1,89,736.65. இதுதான் மொத்த கிரயம். ஓகேயா? அப்ப எங்கட கணக்கின்றபடி முதலாவது தற்போதைய நடைமுறையில் பேணுதல் கிரயம் ஓகே பேணுதல் கிரயம் கட்டளை கிரயம் சரக்கிருப்பின் மொத்த கிரயம் ஆகியவற்றை தீர்மானிக்க கண்டாச்சு. சிக்கன கட்டளை தொகை EOQவையும் கண்டாச்சு. EOQவை பயன்படுத்தி வருடம் ஒன்றிற்கு இடம்பெறும் கட்டளைகளின் எண்ணிக்கை. அப்ப நாங்க கட்டளைகளின் எண்ணிக்கை வந்து நாங்க எப்படி கண்டோம், டிமாண்ட் இதோட மீட்டிங் முடிஞ்சிரும், முடிஞ்சா ஸ்டாப் ஆகுங்க. அப்ப கிளாஸ் ஃபுல்லா முடிஞ்சு டிமாண்டின் கீழ் EOQ. அப்ப எங்களுக்கு டிமாண்ட் தெரியும் எவ்வளவு 1,20,000. 1,20,000 EOQ 316.22. அப்ப கட்டளை இந்த எண்ணிக்கைகள் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா 379.48. அதாவது இடப்படும் வருடம் ஒன்றிற்கு எவ்வளவு கட்டளைகள் இடுவாங்க, 379 கட்டளைகள் இவங்க இட வேண்டும். அப்புறம் பாருங்க அடுத்த கொஸ்டின். சரக்கிருப்பு முகாமைத்துவத்தில் நிலையான கால மாதிரி
ஓகே. கட்டளை சுற்றோட்டத்தை கணிக்குக. ஓர்டர் சைக்கிள். அப்ப ஓர்டர் சைக்கிள் நாங்க எப்படி பார்த்தோம்? EOQவின் கீழ் டிமாண்ட். அப்ப EOQ எங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும்? 316.22 22. அதாவது EOQவின் கீழ் டிமாண்ட். நாங்க இந்த கணக்கு இப்படியே நாங்க செய்வோமே. தர 365 அதன் கீழ். அப்ப 316.22 கீழ் பெருக்கல் 365 பிரித்தல் 1,20,20,000. அப்ப எங்களுக்கு வரும் 7.21 டேஸ்ன்னு சொல்லி எழுதுங்க. இது மாசத்துக்கு இடங்கினா 12ஆல கண்டா ஓகே. அப்ப இவங்க வந்து கட்டளை சுற்றோட்டம் எவ்வளவு கட்டளை 7 நாட்களுக்கு ஒருக்கா வந்து கட்டளை இட வேண்டும். இதுகள் தான் வந்து, அதாவது நாங்க டேஸ்ல தான் பாக்குறது கூடுதலையா, டேஸ்ல இல்லாட்டி மந்த்ல தான் கேட்பாங்க. இவ்வளவு தான் உங்களோட கணக்கு. ஏதாவது டவுட் இருக்கா? ஃபுல்லாவே EOQ இதோட உங்களுக்கு எல்லா பாஸ் பேப்பரும் கிட்டத்தட்ட 2013 பாஸ் பேப்பர்ல இருந்து ஃபுல்லாவே படித்து கொடுத்துட்டேன். ஸோ உங்களோட கையில தான் இருக்கு. இதுக்கான நோட்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து நான் சாட்டர்டே வந்து எல்லாமே அப்லோட் பண்ணி விடுவேன். நேற்று நடந்ததும் இன்னைக்கு நடந்த கிளாஸ்லயும் இதுக்கான நோட்ஸுங்க எல்லாமே. ஓகேயா? ஓகே. எக்ஸாம் நல்லா செஞ்சு கொண்டு போங்க. நிதானமா செய்யுங்க. கண்டிப்பா ரிசல்ட்ஸ் எடுங்க. A+A அளவுக்கு ரிசல்ட்ஸ் எடுங்க. ரிசல்ட்ஸ் எடுத்த பிறகு கண்டிப்பா குரூப்ல அப்டேட் பண்ணுங்க. சரியா? ஓகே. நாங்க லெவல் 5ல திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ. ஓகே. ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா எக்ஸாம் செய்யுங்க. எக்ஸாம் படிங்க. எதுவும் டவுட்னு சொல்லி சொன்னா கால் பண்ணுங்க எனி டைம். நான் கிளாரிஃபை பண்ணி தாரேன். கடைசி டைம் வரைக்கும் இருக்க வேணாம். ஏன்னு சொன்னா எனக்கும் எக்ஸாம் தானே. இப்போ அடுத்த மாசம் இப்போ நான் உங்களுக்கு இந்த மாசத்தோட இன்னும் நாளைக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் கிளாஸ் இருக்கு, அதோட முடிஞ்சோன்னு நானும் படிக்கணும். ஸோ அதனால கடைசி டைம்ல இருந்து டவுட் கேட்டுக்கொண்டு இருந்து மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாட்டி எதுவும் நினைக்க வேணாம். ஏர்லியாவே படிச்சு டவுட் எல்லாம் கேட்டு கொள்ளுங்க என்கிட்ட. ஓகேயா? கடைசி டைம்ல நான் சம்டைம்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணா கிடைக்காமவும் போகலாம். சொன்னா எனக்கும் ஃபைனல் எக்ஸாமே அதனால தான். ஓகேயா? எது டவுட்னாலும் கேட்டுக்கொள்ளுங்க. இந்த இன்னும் ஒரு 3 days இருக்கு. 3 daysக்குள்ள நீங்க இந்த ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டு படிச்சாலே ஆல்மோஸ்ட் படிச்சு முடிச்சிடலாம். கிளியரா? ஓகே. குட் நைட். குட் நைட்.